வணக்கம் பிரான்ஸ். 120 நாள் பல்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு டே 9. இன்னைக்கு தீபாவளியில. ஸோ காலையிலே எழுந்து பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு நம்ம டாமி என்கிற டோமன் பாபு கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஒரு சூப்பரான தலைக்குள்ளியில போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமி கும்பிட்ட கையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கறி குழம்பு வடன்னு சாப்பிட்டு சும்மா நாக் அவுட் பண்ணிட்டு பட்டாசு வெடிக்க போயாச்சு. இந்த வாட்டி தீபாவளி மண்டே வந்ததால ஜிம்மு லீவு, டயட்டும் பெருசா மெயின்டைன் பண்ண முடியாது. இதெல்லாம் ஓகே. ஒரு நாள் ஜிம்முக்கு போகாம இருக்கிறதாலையும் டயட் மிஸ் ஆகுறதாலையும் ஒன்றும் பெருசா ஆகிடாது. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஃபிட்னஸ் பண்றோம். ஸோ ஒரு நாள் தீபாவளிக்கு எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சாப்பிட கொஞ்சம் ஸ்வீட் கேட்டா அவங்க ஸ்வீட்டா எல்லாத்தையும் நேத்தே நீ தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ரைட்டுன்னு கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் புது ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு ஷார்ட்ஸ் கொடுக்குற கம்ஃபர்டபிலிட்டி வேற எதுவும் தரதில்ல. லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் ஃப்ரை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு எப்பவும் போல பிரியாணி மயக்கத்துல ஒரு குட்டி நேப்ப போட்டாச்சு. ஈவினிங்கா எழுந்து பார்த்தா எல்லாம் பட்டாசு வெடிச்சுன்னு இருக்காங்க. அட்மாஸ்பியர் வேற லெவலு. நானும் லைட்டா சங்கு சக்கரம் புசுவானு கொளுத்துற பட்டாசை கலர்ஃபுல்லா வெடிச்சிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா மாறி ஃபுல்லா மேஜிக் பவர்ஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்னதான் இன்னைக்கு தீபாவளின்னு ஜிம்முக்கு லீவ் போட்டாலும் கார்டியோக்கு லீவ் கிடையாது. அதனால 9 மணிக்கு கிரவுண்டுக்கு போய் ஒரு 5 கிலோமீட்டர் லோ இன்டென்சிட்டி கார்டியோவை முடிச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து பிரியாணியை சாப்பிட்டு இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். நன்றி.